தேவன் ஒன்றை செய்வேன் என்று சொன்னார், அதை அவர் செய்திருப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறின. ஒன்று கூட என்ன ஆகலையா, தவறல. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாதவன் மனிதன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. இந்த வானம் ஒளிந்தாலும் இந்த பூமி ஒளிந்தாலும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு உறுப்பு கூட அவர் உயிரோடு இருக்கிறார். தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா. அதன் அர்த்தம் என்ன? மோசே மீதியான் தேசத்துல ஒன்னும் எகிப்துல வேற ஒன்னும் மாத்தி பேசுறதுக்கு நான் மனுஷன் கிடையாது. ஜீசஸ் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பேசுறதுக்கு நான் மனுஷன் கிடையாது. அந்த இடத்துல கர்த்தர் தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இவர் நான் யெகோவா, நான் யெகோவா, I am the Lord. இவர் லார்ட்ஷிப் வந்து பார்வோன்ட்ட இல்ல, அது என்கிட்ட தான் இருக்கு. பார்வோன் என்னை ஏற்படுத்த முடியாது, நான் பார்வோனை ஏற்படுத்த முடியும். இங்க இருக்கிற சிங்காசனத்துல இன்னைக்கு ஒருத்தர் இருப்பான், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பான். இந்த சிங்காசனம் மாறிட்டே இருக்கும். ஆனா மேல ஒருவர் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதனாலதான் தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மலைகள் போன்று பர்வதங்கள் போன்று இருக்கிறவங்க எல்லாம் திடீர்னு ஒரு நாள் விலகி போவாங்க. ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்கும் என்று மனதுருகி சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் யெகோவா, I am the Lord. நானே கர்த்தர், அவர்தான் கர்த்தர். ஹalleluya. கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். யெகோவா, யெகோவா நான் தான், அவர் தான் கர்த்தர். அதன் அர்த்தம் என்ன? வேதனைப்படுத்தணும்னு சொல்லி செயல்படுறான் தெரியுமா? அவன் நினைக்கிறது நடக்காது. என்னை விடுவிக்கணும்னு நினைக்கிறார் தெரியுமா? அவர் நினைக்கிறது. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.